பிரதானமாக இப்போது பெருந்தோட்ட மக்களுடைய சம்பள அதிகரிப்பு தொடர்பான தகவல். அந்த வகையில் ஹட்டன் பிரகடனத்தின் பிரகாரம் காணி உரிமையை வழங்குங்கள் என்பதாக அரசாங்கத்தினர் மனோ கணேசன் எம்பி ஒரு கோரிக்கையினை முன்வைத்திருப்பதை நாங்கள் அவதானிக்கலாம். மலையக மக்களின் அபிவிருத்தியை சம்பளத்துடன் மாத்திரம் வரையறுக்க வேண்டாம். அரசாங்கம் ஹட்டன் பிரகடனத்தில் தெரிவிக்கப்பட்டுள்ளதன் பிரகாரம் அவர்களுக்கான காணி உரிமையை பெற்றுக் கொடுக்க வேண்டும் என தமிழ் முற்போக்கு கூட்டணியின் தலைவர் நேற்றைய தினம் வரவு செலவு திட்ட விவாதத்தில் இணைந்து கொண்டு இந்த கருத்துக்களை இவ்வாறு முன்வைத்திருப்பதை நாம் அவதானிக்கின்றோம். அந்த வகையில் மனோ கணேசன் அவர்கள் இது பற்றி குறிப்பிடும்போது, தோட்ட தொழிலாளர்களுக்கு அரசாங்கம் மற்றும் தோட்ட கம்பெனிகள் இணைந்து ₹400 சம்பள அதிகரிப்பு வழங்குவதற்கு எடுத்த தீர்மானத்துக்கு எமது தமிழ் முற்போக்கு கூட்டணியின் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த சம்பள அதிகரிப்பு தொடர்பில் ஐக்கிய மக்கள் சக்தியில் யாராவது சந்தேகம் தெரிவித்தால் அது சம்பள அதிகரிப்பு வழங்கக்கூடாது என்பது அல்ல. மாறாக நீங்கள் வழங்குவதற்கு தீர்மானித்துள்ள சம்பள அதிகரிப்பு தொடர்பில் ஏதாவது சட்ட பிரச்சனை ஏற்பட்டால் என்ன செய்வது என்ற ஒரு சந்தேகத்திலே அவ்வாறு தெரிவிக்கிறார்கள். அதனால் தோட்ட மக்களுக்கு அதிகரித்துள்ள சம்பள அதிகரிப்புக்கு நாங்கள் யாரும் எதிர்ப்பு இல்லை, அதனை வழங்க வேண்டும் என்றே தெரிவிக்கிறோம். சட்ட பிரச்சனை வந்தால் அதனை அரசாங்கம் பார்த்துக் கொள்ள வேண்டும். மேலும் பெருந்தோட்ட மக்களின் பிரச்சனைகளை சம்பளத்துக்கு மாத்திரம் வரையறுக்க வேண்டாம். ஏனெனில் கடந்த வருடம் இடைக்கால வரவு செலவு திட்ட விவாதத்தின் போது விடயத்துக்கு பொறுப்பான அமைச்சரான சமத்த வித்யாரத்ன உரையாற்றுகையில், ரணில் விக்ரமசிங்க அரசாங்கத்தில் அமைக்கப்பட்ட வீடுகளில் 1300 வீடுகள் எஞ்சியிருக்கின்றன. அதனைச் சேர்த்து டிசம்பர் 31க்கு முன்னர் 6000 வீடுகளை அமைப்பதாக தெரிவித்திருந்தார். என்றாலும் அந்த வாக்குறுதியை நிறைவேற்ற முடியாமல் போனது. அதனை தொடர்ந்து மேற்கொள்ள வேண்டும் என்றே தெரிவிக்கிறோம். அதே நேரம் ஜனாதிபதி இந்த சபையில் உரையாற்றுகையில் 4,900 மில்லியன் ரூபாய் இந்திய முறைமையில் முதலீடு செய்து 2000 வீடுகளை அமைப்பதாக தெரிவித்திருந்தார். இங்கு பரஸ்பர முரண்பாடு ஒன்று இருக்கிறது. அதனால் இது தொடர்பில் அரசாங்கம் எமக்கு தெளிவுபடுத்த வேண்டும். அதேபோன்று பெருந்தோட்டங்களில் மாடு வீடுகளை நிர்மாணிக்கப் போவதாக உங்களது அமைச்சின் செயலாளர் தெரிவித்திருந்தார். அதற்கு நாங்கள் எதிர்ப்பு தெரிவித்திருந்தோம். அன்றும் நாங்கள் எதிர்த்தோம். மலையக மக்களுக்கு மேல்மாடி வீடுகளை அமைக்க முடியாது. இந்த வருடம் தனி வீடுகளை அமைப்பதாக நீங்கள் கடந்த வருடம் தெரிவித்தீர்கள். தற்போது இந்த வருடம் முடிவடைய போகிறது. அதனால் அடுத்த வருடம் என்ன வீடுகள் அமைக்கப் போகிறீர்கள் என்பதை தெரிவிக்க வேண்டும். எமது கட்சியின் சம்பள ஒப்பந்தம் கூட்டு ஒப்பந்தத்தில் இல்லை. தொழிலாளர்கள் தொடர்ந்தும் தொழிலாளர்களாக இல்லாமல் அவர்கள் பங்காளிகளாக சிறு தோட்ட உரிமையாளராக மாற வேண்டும் என்பதே எமது கொள்கை. அதுவே அந்த மக்களுக்கான நிரந்தரமான தீர்வாக அமையும். புதிய கிராம அதிகார சபை இல்லாமல் செய்ய இந்த அரசாங்கம் முயற்சித்தது. அதனை நாங்கள் தடுத்து நிறுத்தினோம். அந்த அதிகார சபைக்கு ரணில் விக்ரமசிங்க ஒதுக்கிய 5 மில்லியன் ரூபாவை தற்போது அனுரகுமார் ஜனநாயக்க ஜனாதிபதியும் ஒதுக்கி இருக்கிறார். அப்படியானால் அதிகார சபையை மூடுவதில்லை என வாக்குறுதி அளித்தாலும் மறைமுகமாக அதனை மூடிவிடுவதற்கு திட்டமிட்டு வருகிறீர்கள். அத்துடன் இந்த புதிய காணி விஷயம் சம்பந்தமாக நான் அமைச்சர் இருக்க சொன்னேன். அவர் கடந்த வருடம் இந்த வருடம் மார்ச் மாதத்திலே இடைக்கால அந்த பதிட்டின் போது 6000 வீடுகள் தட்டி தருவதாக சொன்னார், உறுதியளித்தார். செய்ய முடியவில்லை. அந்த வாக்குறுதி நிறைவேற முடியாத வாக்குறுதியாக நிறைய முடிந்துவிட்டது. நாடு அறிந்து கொள்ள வேண்டும், மலையகம் அறிந்து கொள்ள வேண்டும். அதை டிசம்பர் 31க்கு முன்னாலே 6000 வீடுகள் எடுத்ததாக சொன்னார். முடியவில்லை. நான் கோபப்படவில்லை, பரவாயில்லை. சொல்வதாக செய்ய முடியவில்லை. நல்ல எண்ணத்தில் சொன்னார்கள், செய்ய முடியவில்லை, பரவாயில்லை. ஆனால் அடுத்த வருடம் எத்தனை வீடு கட்டுவீர்கள் சொல்ல வேண்டும் எங்களுக்கு. ஏனென்றால் எங்கள் மக்களின் பிரச்சனைகளை தயவு செய்து அந்த சம்பளம் என்ற விஷயத்தில் மாத்திரம் முடக்க வேண்டாம். தேசிய இனம் மலையகம் என்ற வார்த்தையை அடிக்கடி சொல்கிறீர்கள், நல்ல விஷயம். அது வார்த்தை கண்டுபிடித்து நீங்கள் அல்ல நாங்கள், அரசு ஆவணத்தில் கொண்டு வந்து நாங்கள், நீங்கள் அல்ல நாங்கள் இருந்தாலும் கூட சொல்கிறீர்கள், நல்ல விஷயம். ஆனால் மலையகம் என்பது வெறுமனே புவியியல் பகுதி அல்ல, அது ஒரு இன அடையாளம், அரசியல் அடையாளம். இலங்கையில் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய இலங்கை தமிழர்கள் என்று சொன்னால் அது ஈழத்தமிழர்களும் மலைய தமிழர்கள் கொண்ட சேரும் பொழுதுதான் அது இலங்கை தமிழர் அடையாளம் வரும். அது உள்ள அடையாளம் தான் ஈழத்தமிழர் என்பது மலைய அமைச்சர் சமத்த வித்யாரத்ன அவர்கள் 2 வெவ்வேறு கருத்துக்களை முன்வைத்திருந்தார். ஒன்று, பெருந்தோட்ட அபிவிருத்திகளின் நிதி முறைகேடாக பயன்படுத்தப்பட்டிருப்பதான ஒரு குற்றச்சாட்டு. இதே நேரத்தில் சம்பள உயர்வை தடுக்க எதிர்க்கட்சிகள் சூழ்ச்சி செய்வதாக இன்றைய தினம் தினகரன் பத்திரிகை இதற்கு தலைப்பிட்டிருக்கிறது. எனவே அமைச்சர் சமத்த வித்யாரத்ன முன்வைத்த கருத்துக்கள் குறித்து நாங்கள் அவதானத்தினை செலுத்தலாம். அந்த வகையில் பாராளுமன்றத்தில் நேற்றைய தினம் 2026ஆம் ஆண்டுக்கான வரவு செலவு திட்ட 2ஆம் வாசிப்பு மீதான விவாதத்தில் கலந்து கொண்டு அமைச்சர் சமத்த வித்யாரத்ன கருத்து வெளியிடும் போது, மலையக மக்கள் இந்த நாட்டுக்கு வரி தந்து 200 வருடங்கள் பூர்த்தியாகியுள்ளன. இருப்பினும் இன்னும் அவர்களுக்கு முழுமையான அடிப்படை உரிமைகள் கிடைக்கவில்லை. அவர்கள் இன்னும் கம்பெனிகளுக்கு உரிமையுள்ள லயன் அறைகளிலேயே வசிக்கிறார்கள். அவர்களுக்கு வீட்டு உரிமை, காணி உரிமை கிடையாது. போதுமான வலசலக்கூட வசதிகள் இல்லை, குடிநீர் வசதிகளும் கிடையாது. இந்த நிலையில் அவர்கள் வீதிகளுக்கு இறங்குவதற்கு இடமளிக்காது. தேவையானதை வழங்க நடவடிக்கை எடுக்கிறோம். முன்னர் வீதிகளுக்கு இறங்கி போராட்டம் நடத்தியே சம்பள அதிகரிப்புகள் இடம்பெற்றன. ஆனால் இப்போது இவ்வாறு சம்பள அதிகரிப்பு ஏற்படும் என்று கனவிலும் நினைக்கவில்லை என்று தொழிலாளர்கள் கூறுகிறார்கள். நாங்கள் இம்முறை சம்பளத்தை ₹400 அதிகரித்து ₹1750 சம்பளத்தை வழங்குகிறோம். 25 நாட்கள் வேலை செய்தால் மேலதிகமாக மாதத்துக்கு ₹10,000 கிடைக்கும்.
இப்போது இதற்கு எதிர்க்கட்சியில் சிலர் எதிர்ப்புகள் வெளியிட்டு சமூகத்தில் தவறான கருத்துக்களை கொண்டு செல்ல முயற்சிக்கிறார்கள். அரசு நிதி எவ்வாறு கம்பெனிகளுக்கு வழங்க முடியும், இவ்வாறு வழங்க முடியாது, இது சட்டவிரோதமானது என்ற கருத்துக்களை பரப்ப முயல்கிறார்கள். இதன் மூலம் நீதிமன்றத்துக்கு செல்லவும் முயற்சிக்கப்படுகிறது. அப்பாவி தொழிலாளர்களுக்கு இவ்வாறு சம்பள அதிகரிப்பை வழங்கும் நடவடிக்கை காலால் பிடித்து இழுப்பதற்கு முயற்சிக்கப்படுகிறது. பாராளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ஷ நேற்று சபையில் உரையாற்றுகையில் இந்த தொகையை தொழிலாளர்களுக்கு கொடுக்காமல் கம்பெனிகளுக்கு வழங்கலாம் என்று கூறியிருந்தார். இவர்கள் கம்பெனிகளுக்கு வழங்கியதை போன்று எங்களுக்கும் யோசனைகளை கூறுகின்றனர். இதில் சூழ்ச்சி ஒன்று உள்ளது. அரசாங்கம் வரவு செலுத்தினதை சமர்ப்பித்து அதனை நிறைவேற்றுவதன் ஊடாகவே அதுவே சட்டமாகிவிடும். இதனால் சட்டப்படி இதில் பிரச்சனை இருக்காது. எங்களுக்கு இதனை வழங்க முடியாது என்று இவர்கள் கூறுவார்களாக இருந்தால் உரமானியங்கள் வழங்குகிறோம், கம்பெனிகளுக்கு நிவாரணங்களை வழங்குகிறோம். அதேபோன்று இம்முறை வரவு செலவு திட்டத்தில் அங்கவினர்களுக்கு தனியார் துறையில் தொழில் வழங்கினால் அரசாங்கம் மாதந்தம் 15,000 ரூபாய் கொடுப்பனவை வழங்கும் என்று கூறப்படுகிறது. எதிர்த்தரப்பினர் சம்பள அதிகரிப்பு குறித்து மாறுபட்ட கருத்துக்களை குறிப்பிடுகிறார்கள். இதனை வழங்காமல் இருக்கவே இந்த தர்க்கங்கள் முன்வைக்கப்படுகின்றன. எவ்வாறாயினும் தோட்ட தொழிலாளர்கள் குழப்பமடைய தேவையில்லை. கூறியவாறு நாங்கள் ஜனவரி மாதத்திலிருந்து தோட்ட தொழிலாளர்களுக்கு சம்பள அதிகரிப்பினை வழங்குவோம் என்பதாக இந்த கருத்தினை அவர் முன்வைத்திருக்கிறார். இதே நேரம் இன்னும் ஒரு கருத்து நஜித் எம்பியினால் நேற்றைய தினம் முன்வைக்கப்படுகிறது. பெருந்தோட்ட மக்களின் சம்பள அதிகரிப்பை நெருக்கடிக்கு உள்ளாக்காதீர்கள் என்பதான ஒரு கோரிக்கையினை அவர் விடுக்கிறார். எனவே பெருந்தோட்ட மக்களுக்கு இந்த நாட்டின் ஒட்டுமொத்த மக்களும் கடன்பட்டிருக்கிறார்கள். நாட்டுக்கு அதிகளவான அந்நிய செலாவணி ஈட்டித் தரும் மலையக மக்கள் தமது உழைப்புக்கேற்ற ஊதியத்தை இதுவரை காலமும் பெறவில்லை. பெருந்தோட்ட மக்களின் வாழ்க்கை தரத்தை மேம்படுத்த ஜனாதிபதி விசேட கவனம் செலுத்தினார். அதன் முதற்கட்டமாகவே சம்பளம் அதிகரிக்கப்பட்டிருக்கிறது. பெருந்தோட்ட மக்களின் சம்பள அதிகரிப்பில் 200 ரூபாய் அரசாங்கம் வழங்குவது தவறு என்ற நிலைப்பாட்டை எதிர்த்தரப்பினர் ஏற்படுத்த முயற்சிக்கிறார். இது மிகவும் மோசமானது. எவ்வாறு இப்படி குறிப்பிடுகிறீர்கள்? பெருந்தோட்ட மக்களை விசேட தரப்பினராக அடையாளப்படுத்தி அவர்களுக்கு நிவாரணம் அளிக்க வேண்டும். பெருந்தோட்ட மக்கள் கடந்த காலங்களில் ஐக்கிய தேசிய கட்சிக்கு ஆதரவளித்தார்கள். இம்முறைதான் எமக்கு ஆதரவளித்துள்ளார்கள். ஆகவே இந்த சம்பள அதிகரிப்பை நெருக்கடிக்குள்ளாக்காதீர்கள் என்பதாக அவர் ஒரு கருத்தினை முன்வைத்திருக்கிறார். இதனால் அமைச்சர் சமந்த வித்யாரத்ன தெரிவித்த மற்றொரு கருத்து கடந்த கால ஆட்சியாளர்கள் செய்த தவறு குறித்த ஒரு குற்றச்சாட்டுகளை சுமத்தியிருக்கிறார். பெருந்தோட்ட அபிவிருத்திக்கான நிதி முறைகேடாக பயன்படுத்தப்பட்டதான குற்றச்சாட்டை அமைச்சர் சமந்த வித்யாரத்னவினால் தெரிவிக்கப்படுகிறது. பெருந்தோட்டத்துறை அபிவிருத்திக்காக கடந்த காலங்களில் உலக வங்கியால் வழங்கப்பட்ட நிதியை முன்னாள் அமைச்சர்களான தயாகமகே, ரோஷான் ரணசிங்க உட்பட அரசியல்வாதிகளின் உறவினர்கள் பகிர்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதாகவும் இந்த கருத்திட்ட நிதியை முறைகேடாக பயன்படுத்தியுள்ளதால் குறித்த நிதியை மீள ஒப்படைக்க வேண்டும் என்று உலக வங்கி அறிவித்துள்ளது. நிதியை முறைகேடாக பயன்படுத்திய தரப்பினருக்கு எதிராக நடவடிக்கைகள் எடுக்கப்பட வேண்டும் என்பதாகவும் அமைச்சர் சமந்த வித்யாரத்ன தன்னுடைய நிலைப்பாட்டை இவ்வாறு வெளிப்படுத்தி இருக்கிறார். அவர் இது பற்றி குறிப்பிடும்போது கடந்த காலங்களில் இவர்கள் இவ்வாறு செயற்பட்டார்கள் என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள். எனவே 200 ரூபாய் சம்பள அதிகரிப்பு ஒன்றும் பெரியதொரு தொகையல்ல. இந்த தொகை வழங்குவதையும் நெருக்கடிக்குள்ளாக்கும் வகையில் செயற்படுவது முறையற்றது. ஐக்கிய தேசிய கட்சி மற்றும் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி அரசாங்கங்களினால் அரசு நிதி முறையாக பயன்படுத்தப்பட்டதா என்பது இன்றளவிலும் பிரச்சினைக்குரியதாக காணப்படுகிறது. கடந்த அரசாங்கங்களின் போது பெருந்தோட்ட அபிவிருத்தி அமைச்சுக்கு உலக வங்கி அதாவது ASMP என்ற கருத்திட்டத்தை அறிமுகப்படுத்தி நிதி ஒதுக்கியிருந்தது. இந்த நிதியூடாக பெருந்தோட்ட தொழில்துறையை மேம்படுத்தவும் அந்த தொழில்துறையில் ஈடுபவர்களின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்தவும் பரிந்துரைக்கப்பட்டிருந்தது. உலக வங்கியால் கிடைக்கப்பெற்ற நிதியில் 149.5 லட்சம் ரூபாய் முன்னாள் அமைச்சர் தயாகமகவின் மனைவிக்கும் 180 லட்சம் ரூபாய் முன்னாள் அமைச்சர் ரோஷான் ரணசிங்கவின் மனைவிக்கும் 85 லட்சம் ரூபாய் தயாகமகவின் செயலாளருக்கும் 375 லட்சம் ரூபாய் முன்னாள் அமைச்சர் லக்ஷ்மண் செனவிரத்னவின் மகனுக்கும் முன்னாள் அமைச்சர் மஹிந்தானந்த அல்கமிகவின் சகோதரருக்கு 481 லட்சம் ரூபாய் என்ற அடிப்படையில் நிதி வழங்கப்பட்டுள்ளது. ஆனால் குறித்த அபிவிருத்தி செயற்திட்டம் முழுமைப்படுத்தப்படவில்லை. இந்த செயற்திட்டம் மற்றும் அதற்காக ஒதுக்கப்பட்ட நிதி தொடர்பில் கலாய்வினை மேற்கொண்ட உலக வங்கி குறித்த நிதியை விட ஒப்படைக்குமாறு குறிப்பிட்டது. இந்த விடயம் தொடர்பில் உலக வங்கியிடம் பேச்சுவார்த்தை மேற்கொண்டு நிதியை செலுத்துவதற்கு கால அவகாசம் கோரியிருந்தோம். இருப்பினும் உலக வங்கி அதற்கு அனுமதி வழங்கவில்லை. வழங்கப்பட்ட நிதி முறைகேடாக பயன்படுத்தப்பட்டுள்ளது. ஆகவே நிதியை மீள செலுத்துங்கள் அல்லது இலங்கைக்கான சகல நிதியுதவிகளும் நிறுத்தப்படும் என்று உலக வங்கி அறிவித்தது. இதனைத் தொடர்ந்து 5,08,863 டாலரை செலுத்துவதற்கு நிதியமைச்சு தீர்மானித்துள்ளது. இவர்களின் ஆட்சியில் இடம்பெற்ற ஊழல் மோசடிக்கும் நாங்கள் சர்வதேச மட்டத்தில் பொறுப்பு கூற வேண்டியிருக்கிறது. பெருந்தோட்ட அமைச்சுக்கு உலக வங்கியால் கிடைத்த நிதியை முறைகேடாக பயன்படுத்தியவர்கள் இன்று பெருந்தோட்ட மக்களுக்கு வழங்கவுள்ள 200 ரூபாய் சம்பள அதிகரிப்பை கேள்விக்குள்ளாக்குகிறார்கள் என்பதாக அமைச்சர் சமந்த வித்யாரத்ன இவ்வாறு கூறியிருக்கிறார். ඇත්තම ගත්තොත් මේ පූර්ණ අයවැය ලේඛනයක් ජාතික ජනබලවේගය ඉදිරිපත් කරපු පළවෙනි වතාව. ගිය අවුරුද්දේ පූර්ණ නෑ ඇත්තටම. අපි අතුරු සම්මත ගිණුමකින් මාස 4ක් ගියා. ඊට පස්සේ අපි මාර්තු වල තමයි ගිය අවුරුද්දේ අයවැය ලේඛනය සම්මත කරගත්තේ. ඒක ඇත්තටම අඩයක්, කොටයක්, භාගයක්, කාලක් වගේ කෑලි තිබුණේ. හැබැයි පූර්ණ අයවැය ලේඛනයක් අරගෙන අවිල්ලා තියෙන්නේ දැන්. එතකොට දැන් මේ අයවැය ලේඛනය ගේනකොට අපි එකක් මතක තියාගන්න ඕනේ. අපි මේ ගේන්නේ 80 වෙනි අයවැය ලේඛනයේ ලංකා ඉතිහාසයේ. එතකොට 78ක් හදලා තියෙන අර පැත්ත කට්ටිය. එතකොට අපි දැන් මේ දෙවෙනි අයවැය ලේඛනය ගේන්නේ.